அண்மை செய்தி. ஒரே மேடையில் ஆளுநர் ஆர்.என். ரவியும் துணை முதலமைச்சர் உதயநிதியும் பங்கேற்றிருக்கின்றனர். இது குறித்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். முதல் முறையாக பொதுவெளியில் ஒரே மேடையில் ஆளுநர் ஆர்.என். ரவியும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் பங்கேற்றிருக்கின்றனர். முதல் முறையாக பொதுவெளியில் ஒரே மேடையில் ஆளுநர் ஆர்.என். ரவியும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் பங்கேற்றிருக்கின்றனர். தமிழ்நாடு உடற்கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் 14வது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநரும் துணை முதலமைச்சரும் பங்கேற்றிருக்கின்றனர். அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு உடற்கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் 14வது பட்டமளிப்பு விழாவில் இருவரும் பங்கேற்றிருக்கின்றனர். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் 14வது பட்டமளிப்பு விழாவானது சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த பட்டமளிப்பு விழாவில் பார்த்தோம் அப்படின்னா தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான ஆர்.என். ரவி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் துணை முதலமைச்சரும் தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் இணை வேந்தருமான உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரும் பங்கேற்று இருக்கிறார்கள். முக்கியமாக பார்த்தோம்னா துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தற்பொழுது பொதுவெளியில் அவர் பங்கேற்கக்கூடிய, முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் பங்கேற்கக்கூடிய ஒரு முதல் நிகழ்ச்சி என்றே சொல்லலாம். அந்த வகையில பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரும் தமிழக ஆளுநருமான ஆர்.என். ரவி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் ஒரு சேர பங்கேற்று இருக்கிறார்கள். முக்கியமாக பார்த்தோம்னா இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் 14வது பட்டமளிப்பு விழாவில் பார்த்தோம் அப்படின்னா 3638 பேர் பட்டங்களை பெறக்கூடிய நிலையில இன்றைய தினம் மொத்தம் 62 பேர் நேரில் பட்டங்களை பெற இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் பட்டங்களை வழங்க இருக்கிறார். மேலும் 62 பேரில் 25 பேர் ஆராய்ச்சி படிப்பு முடித்தவர்கள். அதில் 37 பேர் இளநிலை மற்றும் முதுநிலை படிப்பு முடித்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில இவர்களுக்கான அந்த பட்டங்களானது இன்று வழங்கப்பட இருக்கிறது. அந்த வகையில தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் 14வது பட்டமளிப்பு விழாவானது சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஓபன் யூனிவர்சிட்டியில தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் பார்த்தோம்னா துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்ற பிறகு ஆளுநரோடு சேர்ந்து பொதுவெளியில் பங்கேற்கக்கூடிய ஒரு முதல் நிகழ்ச்சி என்றே இதை சொல்லலாம். அந்த வகையில இருவரும் ஒரு சேர மேடையில் அந்த நிகழ்வில் பங்கேற்று இருக்கிறார்கள். இவர்கள் மாணவர்களுக்கு அந்த படிப்பு பட்டங்களை வழங்க இருக்கிறார்கள்.